அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி தந்தூரி சிக்கனுக்காண்டி தந்தூரி கழுவி எடுத்துருக்கோம். சிக்கன் கழுவி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான மசாலா வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு, எலுமிச்சம்பழம், தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா பிரட்டி எடுக்கும். நல்ல ஒன்று ஒன்றா நல்லா பிரட்டி எடுங்க. அப்படின்னா தான் நல்ல மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கும். இது பிரட்டிட்டு ஒரு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நல்ல மசாலா இறங்கும். நான் ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் தான் நான் எடுத்துட்டு அதில் பாதி சிக்கனை நான் மசாலா பிரட்டாமல் தான் வச்சுருந்தேன். அந்த சிக்கனுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு உள்ளி பொடிசாக கட் பண்ண உள்ளியை சேர்த்துக்கிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் போட்டுவிட்டு மிளகு சீரக பொடி அதையும் அதில் ஒன்றா போட்டுட்டு அது கூட நம்ம சிக்கன் நம்ம லேசாக அது போடும்போது லேசாக மட்டும் வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த சிக்கனை மட்டும் போடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஃப்ரைக்கு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வரட்டும். சிக்கன் வெந்துடும், இது பிராய்லருங்கிறதுனால. இல்லைன்னா மூடி இல்லாமலே நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இந்த கிரேவி ஒரு 2 விசில் வந்ததும் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட்டுக்கு நான் சிக்கன் தந்தூரி பண்ணுறது தான். பின்னாடி விறகடுப்பு உண்டு. அப்போ அதில் தான் விறகெல்லாம் போட்டு எரித்து நெருப்பை உண்டு பண்ணிட்டோம். இப்போ உண்டு பண்ணதுக்கப்புறம் அந்த கிரில்லில் எடுத்துகிட்டு அதில் நான் மசாலா புரட்டி வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல அதை அதில் எடுத்து வச்சுட்டு நல்லா சுடணும். இதுலேயே நமக்கு கொஞ்சம் டைம் போகும். ரொம்ப தீயில காட்டக்கூடாது. காட்டினா நமக்கு கொஞ்சம் கருகிரும். கொஞ்சம் நம்ம அப்படியே மாற்றி 2 சைடும் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும். ஃப்ரை மாதிரி நமக்கு சட்டுன்னு பொரிச்சு எடுக்க முடியாது. கொஞ்சம் நின்று பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நம்ம குத்தி பார்த்தா நல்ல பிஞ்சு வரும் அது. இப்போ இது அதே மாதிரி தான் நல்ல பிஞ்சு வந்தது. அப்போ அதுக்கப்புறம் அதை வெந்துடுச்சு, குக்காயிருச்சுன்னு சொல்லிவிட்டு அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இனி அடுத்த ஸ்டெப்பு தந்தூரிக்காண்டி திருப்பி அதில் எடுத்து வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம வாங்கின ஒரு இரும்பு ஃப்ரை பேன் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்போ அந்த ஃப்ரை பேன்லேயும் 2 சிக்கனை இதே மாதிரி உள்ள சிக்கனை பொரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுலேயும் அதை வச்சு நான் பொரிச்சு பார்த்தேன். அதுலேயுமே சிக்கன் நல்லா தான் வந்திருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தும்போது நல்லா அழகாக சூப்பராக போகுது. இது லாஸ்ட்டு நமக்கு இந்த கிரில்லில் எடுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மேலே நெய் அது மேலே லேசாக ஊற்றிட்டோ இல்லை தடவிட்டோ ப்ரஷ் வச்சு டிப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை கங்கில் காமிச்சிட்டு எடுத்து வைங்க. அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நமக்கு சிக்கனும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ சைனிங்காக இருக்க மாதிரி இருக்குது சிக்கன். அப்போ இது ரெடியான உடனே இதுதான் நான் சொன்ன அந்த ஃப்ரை பேனு. அதுலேயும் சிக்கன் 2 பீஸ் தான் வச்சு பொரித்தேன். அதுலேயும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கும் நமக்கு ரொம்ப எண்ணெய் ஒன்றும் தேவைப்படாது இந்த சிக்கனுக்கும். அப்போ இது ஃப்ரை பண்ணி முடித்தோடனே இனி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு பிளேட்டில் நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது தான். எங்களுடைய நைட் சாப்பாடு சப்பாத்தி தான். சப்பாத்தி அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி அதுங்க பாருங்கள் இப்படி வந்திருக்குன்ட்டு 2 விசில் தான் வச்சேன். ஆனால் அது நல்லா உடஞ்சிருச்சு பீஸ் எல்லாமே. அப்போது நான் அதையும் ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம தந்தூரி பண்ணியிருந்தோம்ல அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் நைட் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இந்த மலைக்கு இந்த பெப்பர் சிக்கனும் இந்த தந்தூரி சிக்கனும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ குழந்தைங்க எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அதனால தான். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.